இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் கூட சத்யராஜ் சார் அண்ட் ரஜினி சாரோட காம்பினேஷன் இந்த படத்தில் பார்க்கும்போது அதுவும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். என்னம்மா கண்ணு மேபி ரொம்ப நாஸ்டாலஜிக்காக சில விஷயங்கள்லாம் தோணுது. ப்ராபலி அது மாதிரியான இம்பாக்ட் சாங்ஸ் எதுவும் இங்கே இருக்கா? ஆக்சுவலாக போன தடவை பேசுகிறப்ப சொன்னீங்க கொஞ்சம் பாட்டு பிடிச்ச பாட்டு வச்சிருக்கேன் சார், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 4-5 பாட்டு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாடல்கள் என்னென்ன இருக்குது சார்? ஒரு பாட்டு இருக்குது. அண்ட் அதான் நான் அன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே நிறைய அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால ப்ராப்ளி இந்த ஐடியா கூட கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த கேள்வியை இப்படி பத்தோம்னா தான் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கேள்வி இது. இப்போது லோக்கி ட்ரெண்டுன்னு ஒன்று இருந்தது. அதாவது ஓப்பனிங் கார்டு போடுறதா இருக்கலாம், அந்த கண்ணில் ஓப்பன் பண்ணதாக இருக்கலாம், அந்த கலர் ஸ்கீம் மெயின்டைன் பண்ணதாக இருக்கலாம், அப்புறம் ஃபுட்டை செலப்ரேட் பண்ணுறது, அப்புறம் கன்ஸு ரெகுலரான அந்த கன்னெல்லாம் தாண்டி ஒரு கன்னை உள்ளே கொண்டு வர்றது, அப்புறம் நைட்டில் ஷூட் பண்ணுறது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக்ஷன் மூவிஸ்க்கான டெம்ப்ளேட்டாக அது மாறிடுச்சு. இந்தியன் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் அந்த மூடை எலிவேட் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல் எலிமெண்ட்ஸாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் லோக்கி இஸ் கோயிங் டு டூ? ஏன்னா இப்போ இது வந்து ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சு. லோக்கியோட எக்ஸ்க்ளூசிவ்ல இது இருக்கான்னு இப்போ தெரியல. அப்போ அடுத்த கட்டமாக லோக்கி என்ன பண்ண போகிறார் சார்? ப்ராப்ளி கூலி வில் ஆன்சர்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? இதுலேயே இந்த கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் நிறையா மாற்றிருக்கேன் எழுதுனதில் செகண்ட் ஹாஃபில். அந்த ஆக்ஷன் டிரைவிங் ஃபோர்ஸுங்கிறது இதில் இன்னுமே கொஞ்சம் வேற ஒரு பாயிண்ட்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி இது மைட் ஆன்சர் யுவர் கொஸ்டின் நினைக்கிறேன் சார். ரிலீஸ் ஆனப்போ பாருங்கள். ஓகே.